இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அண்டார்டிகா பகுதியில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஆராய்ச்சி கூட நடத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பெரிய பனி புயல் ஒன்று வரப்போகுது. ஸோ அதனால அவங்க இங்க இருந்து கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே சமயம் இவங்களுடைய ஆராய்ச்சி கூடத்துல ஒரு கொலை நடக்குது. அது யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க இங்க இருந்து கிளம்ப 72 மணி நேரம் தான் டைம் இருக்கு. இதுக்குள்ள இந்த கொலையாளியை கண்டுபிடிச்சு இந்த பனி புயல்ல மாட்டாம தப்பிச்சாங்களா இல்லையான்ற கதையை கொஞ்சம் விறுவிறுப்பா நமக்கு சொன்ன கதை தான் ஒயிட் அவுட். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் தட்டி விட்டீங்க அப்படின்னா இன்னும் 4 பேருக்கு என்னோட சேனல் ரெக்கமெண்ட் ஆகும். கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. வீடியோட ஸ்டார்டிங் சீன் 1957 நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. கார்கோ ஃபிளைட்ல வந்துட்டு ஒரு பைலட், கோ பைலட், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 பேர் ஏதோ ஒரு விலை மதிப்பில்லாத பொருள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இந்த பைலட்டும் கோ பைலட்டும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, டே இதான் சரியான சமயம், உள்ள இறங்கிலாமான்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த பைலட் என்ன சொல்றேன்னா, சரிடா கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நீ போய் உள்ள வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சொல்ல அந்த கோ பைலட் உள்ள வரான். உள்ள 2 பேர் உட்காந்துட்டு இருக்கானுங்க. டே ஏன்டா இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, போர் அடிக்கலையா, இந்த சரக்கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில கொடுக்க, சரின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறானுங்க. அதுல ஒரு மொட்டை இருக்கலாம், வேணா பண்ணிடுறானா, குடிச்சிட்டு அந்த பாட்டில் வைக்கும் போது டக்குன்னு கீழே போட்டுறான். அது கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு எடுக்கும் போது இந்த கோ பைலட் இருக்கலாம் வந்து சுட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அவனுங்க சும்மா இருப்பானுங்களா, அவனுங்களும் சுட இவனும் சுட, 2 பேரும் 3 பேரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறானுங்க. அதே சமயம் ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இந்த சத்தம் கிட்ட அவனும் எஞ்சி சுட ஆரம்பிக்க, இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறானுங்களா. அதுல என்ன ஆயிடும் அப்படின்னா, ஒருத்தன் சுடும்போது அந்த குண்டு போயிட்டு அந்த ஜன்னல் கண்ணாடி இருக்கும் அதுல வந்து பட்டுரும். அவ்வளவுதான், கண்ணாடி உடஞ்சிரும். கண்ணாடி உடஞ்சா என்ன ஆகும், வெளியே இருக்கக்கூடிய காத்துல அப்படியே ஃபோர்ஸா உள்ள வரும்ல, அதுல என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த பிளைட்டே வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாம ஒரு மாதிரி தாறுமாறா ஆடிட்டு இருக்கேன். இது எதுவுமே கண்டுக்காம இவனுங்க உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கேன். இதுல வேற இந்த பைலட் என்ன கேக்குறானா, டே சண்டை போறதுலாம் சரி, பொருள் பத்திரமா இருக்கா பாத்துட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னன்னா ஒரு விலை மதிப்பில்லாத பொருள் எடுத்துட்டு போறானுங்கன்னு சொன்னால, சோ அதை அடிக்கதான் இவ்வளவு பெரிய பிளான போட்டிருக்கானுங்க இவங்க 2 பேரும். சரி சொல்லிட்டு அதெல்லாம் பத்திரமா இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ பார்த்து ஓட்டுன்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் சொல்லி வாய மூடி இருக்க மாட்டான். அந்த பைலட்டோட தலையில ஒரு குண்டு பட்டுரும். அவ்வளவுதான், அவன் மறுகையா பிளைட் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு. உள்ள இவனுக்கு சண்டை போட்டு இருக்கானுங்க. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா. வெளியே இருந்த காத்து வேற உள்ள வந்துட்டு இருக்கான். அதனோட அழுத்தம் தாங்க முடியாம அப்படியே போயிட்டு ஒரு மலையிலே மோதி நிக்க, இதுல அந்த பிளைட் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுது. இப்ப உள்ள இருந்த எல்லாருமே மறுகையா அப்படியே கட் பண்ணா இது நடந்து 50 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அண்டார்டிகா பகுதியில அமெரிக்காவை சேர்ந்தவங்க ஒரு ஆராய்ச்சி கூட நடத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அண்டார்டிகாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் இருட்டா இருக்கும், 6 மாசம் பகலா இருக்கும். அப்படின்றப்போ இந்த ஆராய்ச்சி கூடத்துல ஒரு 50 பேர் வேலை செய்யறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு பேட்ச்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா இவங்க வந்துட்டு 6 மாசம் தான் வேலை செய்வாங்களாமா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாசம் வேலை செய்யறதுக்கு இன்னொரு பேட்ச் வருவாங்க. அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் இந்த பேட்ச் வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. இப்போ இவங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்க இங்க இருந்து கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் டைம் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரம் டைம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க கிளம்ப போறாங்க. அதனால அதுக்குள்ள இவங்க தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதே சமயம் இப்பதான் இந்த கதையோட ஹீரோயின் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின் கேரி. கேரி பத்தி சொல்லணும் அப்படின்னா, கேரி வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசர். என்னன்னா இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி கூட நடத்துறாங்க இல்லையா, சோ கண்டிப்பா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரை போட்டு வச்சிருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின். அதே சமயம் இந்த இடத்துல ஜான் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருமே இருப்பாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துக்கு தான் அந்த டாக்டர் வந்திருப்பாரு போல இருக்கு. சோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய பனி புயல் வரப்போகுதாமா. சோ அதுக்குள்ள இங்க இருக்கவங்க எல்லாம் கிளம்ப போறாங்க, அதனால நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஒன்னே ஹீரோயின் என்ன சொல்றானா, இங்க பாருங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க, உடனே நான் ஓடி போய் ஏறி உட்காந்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆர்வமா வீட்டுக்கு போறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா இவங்க இருக்காங்களா அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், அங்க வந்துட்டு ஒரு டெட் பாடி கிடக்காமா. சோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வர, இது கிட்ட ஒன்னு ஹீரோயினுக்கா செம்ம காண்டு. என்னன்னா அவங்க வந்து ஊருக்கு போற ஆர்வத்துல இருக்காங்க. இப்ப இந்த கேஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்க எத்தனை நாள் ஆகுன்னு சொல்லி தெரியல. அந்த காண்டில தான் நம்ம ஹீரோயின் எவண்டாவும் போற நேரத்துல மண்டை போட்டதுன்ற மாதிரி கோவத்துல இருக்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போகணும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை அவன் சாகாம ஹீரோட இருந்தா என்ன பண்ணுது, அவனை செக் பண்றதுக்கு டாக்டர் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரின் கையோட கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு அவர் ரூம்ல பார்த்தா அங்க அவர் இல்ல, எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, அப்பதான் ஒரு வீணா போன வரான். இவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. அதனால நம்ம ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் நக்கல் பேசிட்டே இருப்பான். சோ அதனால நம்ம ஹீரோயின் வந்து இவங்கிட்ட எங்க டாக்டர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் என்ன சொல்றேன், ஏன் டாக்டர் பக்கத்தா வருவீங்களா, எங்களா பார்க்க வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயினா, ஒழுங்க நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, தேவையில்லாத பேசிட்டு இருந்த அப்படின்னா என்கிட்ட ஒரு கண்ணு ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணாமே இருக்கு, தேவையில்லாம யூஸ் பண்ண வச்சிடாத, ஒழுங்கா அவர் எங்கன்ற விஷயத்த மட்டும் சொல்லு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி சொல்ல என்ன சொல்றேன்னா, இப்ப டாக்டர் எங்கன்னா வெளியே வந்துட்டு புதுசா ஒரு அடுத்த 6 மாசத்துக்கான பேட்ச் இருந்திருப்பாங்களா, ஸோ அந்த டீமுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி சர்வை பண்ணுன்ற மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாரு போல. ஸோ அதை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவரை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. அவரு வெளியே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்தவங்க கிட்ட ஒழுங்கா அந்த பணியில எப்படி நீங்க சர்வை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்கல்ல அந்த சூட், அதெல்லாம் வந்து கழட்ட சொல்லி டைமிங் செக் பண்ணிட்டு இருக்க. அவனுங்களால 2 நிமிஷத்துக்கு மேல அந்த சூட்டை கழட்டிட்டு அந்த பணியில நிக்க முடியல, கை கால்லாம்
அப்படி ஒரு மாதிரி விரைக்க ஆரம்பிக்க, டேய் சூட்டை போடுங்கடா, உங்களை வச்சு என்னதான் பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவருங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வராங்க. இந்த மாதிரி இப்ப நான் அந்த இடத்துக்கு போலான்னு இருக்கேன், நீங்களும் கூட வாங்க, ஒருவேளை உயிரோடு இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ஸ் எல்லாம் வச்சுட்டு வா போலாம். ஆனா என்ன, நான் வெறும் ஊருக்கு போலான்னு இருந்தேன், என் பேத்திக்கு வேற 5வது பிறந்தநாள், அவ இந்த டைமாவது நீங்க வாங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, இந்த டைமும் போய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளம்ப புலம்பிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்போ அந்த டெட் பாடி இருக்கிற இடத்துக்குமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின்கா ஒருவேளை உண்மையிலுமே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பி பாக்குறாங்க. அதுல அந்த டெட் பாடியோட ஒரு பக்கம் ஃபேஸ் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி செதஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இவன் எப்படி இங்க வந்து கிடக்குறான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்ப நம்ம டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அதோ இங்க ஒரு மலை இருக்குல்ல, ஒருவேளை அதுல ஏறும் போதே கீழே விழுந்துட்டானோ அப்படிங்கிறப்போ அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படி ஒருவேளை விழுந்தா அப்படின்னா மூஞ்சில அந்த அளவுக்குலாம் அடிப்படாது, இப்படி செதஞ்சு போற அளவுக்குலாம் அடிப்படாது, ஸோ கண்டிப்பா இது ஏதோ வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சந்தேகப்படுறாங்க. அப்பதான் வந்துட்டு அவனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது ஒரு கார்டு ஒன்று போட்டிருக்கான், ஐடி கார்டு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா இவனுடைய பேரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் வந்து நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்றாங்களா அந்த டீமை சேர்ந்தவன் தான், ஆனா எந்த டிபார்ட்மெண்ட்னு தெரியல. அதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு தாட் ஒன்று வந்து போகுது, என்னன்னா இந்த அளவுக்கு முக செதையணும் அப்படின்னா ஒரு பில்டிங் மேல இருந்து அப்படியே ஒரு ஃபோர்ஸ்ல கீழே விழுந்தா மட்டும்தான் இந்த மாதிரி முக செதைன்ற ஒரு சும்மா ஒரு தாட் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு போக, இவனுடைய பேர் பார்த்தாங்களா ஐடி கார்டில், நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஞாபகம் வருது, என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து இவனை பார்த்துருக்காங்க, இப்போ ஒரு கேம்ப்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா அங்க வேலை செய்யறவங்க கிட்ட பேசலனாலும் பார்க்கும்போது சும்மா ஒரு ஸ்மைல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் இவனை பார்த்துருக்காங்க, சும்மா ஸ்மைல் பண்ணிருக்காங்க. அதை வச்சு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் இவனை பார்த்துருக்கேன், இவன் எந்த டீமை சேர்ந்தவன் அப்படின்னா இந்த புவியியல் ஆராய்ச்சி பண்ணுவாங்களா, ஸோ அந்த டீமை சேர்ந்தவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. சரி ஓகே, கேம்ப்ல போய் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடி தூக்கிட்டு கேம்புக்கு வராங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஊருக்கு எல்லாரும் கிளம்ப போறாங்களா, ஸோ அதனால எல்லாரும் பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரே ஜாலி மூட்ல இருக்கேன். இப்போ அதே வழியில தான் இந்த பாடியும் தூக்கிட்டு உள்ள வராங்க. இது எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆக, இப்போ உள்ள வந்தவங்க அந்த டெட் பாடியில இருக்கக்கூடிய சில தழும்பு அது இதெல்லாம் பாக்குறாங்க. அப்பதான் உடம்புல ஒரு இடத்துல வந்து தையல் போட்டிருக்காங்க. அந்த தையல் வந்துட்டு இப்ப கிழிச்சு தையல் போட்ட மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரத்தம் எல்லாம் இப்ப வெளியே வந்து இப்பதான் உறைஞ்ச மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அப்படியே நோட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் நெஞ்சில வந்துட்டு இந்த கோடாரி இருக்குல்ல, அதை வச்சு யாரோ குத்துன மாதிரியான ஒரு அடையாளம் இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்த டாக்டரும் நம்ம ஹீரோயின் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இது வந்துட்டு தற்செயலா நடந்த ஒரு விஷயம் கிடையாது, இது ஒரு கொலை. ஆனா இது வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ண கிடையாது, இந்த கேம்ப்ல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காகன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா என்னன்னா, இப்ப இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த கேஸ் எடுத்துட்டு நடத்தினாங்க அப்படின்னா இவங்களால ஊருக்கு போக முடியாது. சோ இப்ப இந்த டாக்டர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்ப என்ன பண்ண போற, இந்த கேஸை வந்து ஃபர்தரா மூவ் பண்ண போறியா இல்ல என்ன பண்ணலான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும்போது நம்ம ஹீரோயினா இல்ல நான் கண்டிப்பா ஊருக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமா இருக்கேன். அப்ப நம்ம டாக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி ஓகே அப்பனா இந்த டெட் பாடி வந்து பார்சல் பண்ணி பக்கத்துல இருக்க கேம்புக்கு வந்து அனுப்பிடலாம், சோ அங்க அதுக்கு மேல பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனாலுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு குழப்பம், இந்த கேஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கு. ஊருக்கும் போகணும்னு ஆசையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி யோசிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹெட்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரான். இவன் யார் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட சீனியர்னு வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி என்னாச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே வார்த்தை இது ஒரு கொலை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவனை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல அவனுக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆபீஸ்க்கு வந்து இவனுடைய டீட்டெயில் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அப்ப இவன் கூடயே இன்னும் 2 பேர் இருந்திருக்கானுங்க, 3 பேர் தான் இவனுடைய டீம்ல ஒன்னா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோயின் வந்து இவனுக்கு லாஸ்டா அந்த கால் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. சோ அதுல வந்துட்டு லாஸ்டா ஒரு கால் வந்திருக்கு, அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பாக்குறாங்க, போன் போகல. சரி இதெல்லாம் வேலைக்காகாது நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு போனை வைக்கும் போது அப்பதான் ஒரு போன் வருது. என்னன்னா இவங்க கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் அந்த கேம்ப் இருக்கா, அந்த கேம்ப்ல இருந்து தான் இவனுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தன் போன் பண்ணிருக்கான். சோ அது யாரு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க முதல்ல கிளம்பி இங்க வாங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். அதே சமயம் ஒரு புயல் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, சோ அந்த புயல் வந்துட்டு மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு இருக்காமா. அதனால அந்த புயல் நம்ம எதிர்பார்த்த நேரத்தை விட சீக்கிரமாவே வந்துடும், அதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாரையும் கிளப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பொண்ணு பேர் வந்துட்டு ஹோண்டா, இந்த பொண்ணு தான் இந்த வானிலை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி புயல் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போறதுக்கு எனக்கு ஒரு ஃபிளைட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு மட்டும் தனியாலாம் தர முடியாது, இங்க இருக்கவங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஃபிளைட் இல்ல, நானே 2-3 சிங்கிள் அடிக்க சொல்லியிருக்கேன், இதுல வேற ஒன்னு இங்க தனியா கூட்டிட்டு போறது உனக்கு இங்க அரேஞ்ச் பண்ணி தரதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்ககிட்ட கெஞ்செல்லாம் கேட்கல, நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், ஒழுங்கா எனக்கு ஒரு ஃபிளைட்டை ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போக, இப்ப நம்ம ஹீரோயின் நான் வர சொன்னால அந்த கேம்புக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி சும்மா சேஃப்டிக்காக ஒரு பிஸ்டல் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, அப்பதான் டாக்டர் வந்துட்டு என்ன மேடம் ஊருக்கு கிளம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பாட்டு வரேன், ஒருத்தன் வர சொல்லியிருக்கான், ஏதோ டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு சொல்லியிருக்கான், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப, சரி ஓகே பார்த்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி அனுப்பேன். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த கேம்புக்கு கிளம்பிட்டாங்க. கூடவே டெல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட்டும் வரா. ஸோ இவங்க 2 பேரும் தான் அந்த கேம்புக்கு போறாங்க. இப்போ அங்க போனா ஆல்ரெடி பனி புயல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு, அப்படியே பனியெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு.
இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏன்னா ஒவ்வொரு காத்து வேற அடிச்சிட்டு இருக்கு, ஒரு மாதிரி பனி எல்லாம் ரொம்ப மூஞ்சில அடிச்சிட்டு இருக்கு. இதுல என்னன்னா அந்த கேம்ப்ல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வாங்கன்னு சொல்லி சொன்னால அவன் மட்டும்தான் அந்த கேம்புக்குள்ள இருக்கான் போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அவனை தேடிதான் இங்க வந்திருக்காங்கல்ல, இப்ப அவனை பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளைட்டை விட்டு இறங்கி உள்ள போறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போறதுக்கே ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இதுல வேற பனி புயல் வேற ஓவரா பெஞ்சிட்டு இருக்கு. இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த பைலட் சொல்றான் பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ வெயிட் பண்ண, நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கயிறு பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. டேய் என்னடா விஷயம் சொல்லணும் வந்து சொல்லிட்டு போடா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு வேளை உள்ள போயிடுறாங்க. என்ன வர சொல்லிட்டு ஒரு வேளை இவன் எஸ்கேப் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பேசிட்டே போய் கதை ஓபன் பண்ணி பார்த்தா அவனா கழுத்தை ஏற்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க. இந்த சமயம் யாரோ ஒருத்தன் கத்தியை எடுத்துட்டு வந்து குத்துறதுக்கு ஓடி வரான். நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ் தள்ளி போயிடுறாங்க. அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து கீழே படுத்திருந்தாலும் அவன் வயிற்றுல சொருவிட அவன் ஸ்பாட் அவுட். ஹீரோயினுக்கு இப்ப இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. இவன் பின்னாடியே ஓடி வரான். எப்படியும் அடிச்சு பிடிச்சி வெளியே வந்துடுறாங்க. அவனும் பின்னாடி வந்துடுறான். இப்ப அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்ல. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போறதுக்கு கயிறு கட்டிருப்பாங்க. அந்த கயிறு பிடிச்சி போயிட்டே இருக்காங்க. இவனும் விடுற மாதிரி இல்ல, பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு சமயத்துல அவங்க கையில போட்டுருந்தாங்களா கிளவுஸ், அது கலண்டு கீழே விழுந்துரும். அவ்வளவுதான். கயிறு கூடயே ஒரு கம்பியும் கொடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. இவங்க கையில வேற கிளவுஸ் இல்லல்ல, அந்த கம்பில கை ஒட்டிக்குது, எடுக்கவே முடியல. வேற பின்னாடியே வந்துட்டு இருக்கான். வேற வழியே இல்லாம ஃபோர்ஸ கொடுத்து கை இப்படி இழுக்கும் போது கையில இந்த சத கம்பிலே ஒட்டிக்குது. கையில ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம இப்ப அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓட அவனா விடுற மாதிரி இல்ல. எப்படியோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு தப்பிச்சிடுறாங்க. ஆனா என்னன்னா நம்ம ஹீரோயின் மயக்க மட்டும் அந்த இடத்துல விழுக கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சு பாக்குறாங்க. முன்னாடி நம்ம டெல்ஃபி மட்டும் தான் இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரை வருது. ஒரு வழியா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா என்னன்னா இவங்க ஒரு போலீஸ் ஆபீசர், இந்த விஷயத்தை அப்படியே விட முடியாது. இப்ப அங்க நடந்ததெல்லாம் டெல்ஃபி கிட்ட சொல்ல அவன் என்ன சொல்றான், சரி ஓகே இதுக்கு மேல இந்த விஷயத்தை விட வேணாம், அவன் ரூம்ல போய் செக் பண்ணலாம் ஏதோ தடையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் ரூமுக்கு வந்தான். ஆல்ரெடி ஒருத்தங்க எதோ தேடிட்டு இருக்கான். யாராவது கை தூக்குங்க இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அவனுமே கை தூக்கி திரும்புறான். அவன் பேர் வந்துட்டு ராபர்ட், FBI-ல இருந்து வந்திருக்கான். நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் தாங்க, இங்க ஏதோ கொலை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அதான் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படிங்கிறப்போ இந்த ஹெட்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட சீனியர் கிட்ட ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களே இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து தேடுறாங்க, எதுவுமே கிடைக்கல. சரி ஓகே கேம்புக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கேம்புக்கு கிளம்புனா போற வழியில தான் இந்த புவியில ஆராய்ச்சி பண்ணவங்களோ அவங்களோட கேம்ப் இருக்காமா. அங்கதான் இந்த ஃபர்ஸ்ட் செத்து போனவர் தான். சரி ஓகே அங்க போய் பார்க்கலாம் ஏதோ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க 3 பேரும் அங்க போறாங்க. அங்க போய் தேடிட்டு இருக்கும் போது இவங்க வந்து புவியில ஆராய்ச்சி தானே பண்றாங்க. இவங்களுக்கு இதுக்கு தேவையில்லாம வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெடிகுண்டு அது இதுன்னு சொல்லிட்டுலாம் எடுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது. அங்க ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்ல இவங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இடத்தெல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க, ஒரு இடத்த தவிர. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா வாங்க இந்த இடத்துல போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்தா அங்க ஒண்ணுமே இல்ல, வெட்ட வெளியா இருக்கு. இப்பதான் ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. என்னன்னா மத்த இடத்துல இருக்கக்கூடிய பனி எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இந்த இடத்துல மட்டும் பனி என்னன்னா எதையோ தோண்டி உள்ள வச்சு மூடி வச்சோம்னா அந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும்ல, அந்த மாதிரியே இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போக அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துறாங்க. இதை பார்த்த மத்த 2 பேரும் நம்ம ஹீரோயினை காப்பாத்த ஓடி வராங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் உள்ள விழுந்தாங்களா, அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அவங்கள சுத்தி வந்துட்டு ஒரு செவுரு மாதிரி இருக்கு, அது எல்லாமே ரத்த கரையா இருக்கு. மேல ஏறி இப்படி சில்லுத்த மாதிரி இருக்கு. அதே சமயம் அந்த இடத்துல ஒரு டோர் ஒன்று பாக்குறாங்க, ஒரு பிளைட்டோட டோரு. ஸோ அதுக்கப்புறம் மேல இந்த 2 பேருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவங்களுமே கயிறு போட்டு கீழே வராங்க. அதை ஓபன் பண்ணி உள்ள வராங்க. அது வந்து ஒரு கார்கோ பிளைட். இந்த பிளைட்டோட மாடல் எல்லாமே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இது எல்லாமே பழைய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒவ்வொரு பொருளா பார்த்துட்டு இப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு, அதை எடுத்து பாக்குறாங்க. அது வந்து ஒரு ரஷ்யன் பிளைட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது இதுல நிறைய டெட் பாடி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கையில எல்லாத்துலயுமே கன் இருந்திருக்கு. இத்தனை வருஷமா அவங்க அழிவு போகாம இருந்தது காரணம் பனிலே கடந்ததுனால. சோ அதனால அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க எதுவும் நடந்திருக்கு, இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டிருக்காங்க. சோ அதனாலதான் இறந்து போயிருக்காங்கன்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது இந்த டெல்ஃபி இருக்கான், அவன் போய் எதையோ ஒன்று உருட்டிட்டு இருக்கான். என்னடான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு பாக்ஸ் நல்லா உடைச்சிருக்கு. அந்த பாக்ஸ்ல இந்த பொருளை யாரோ எடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த ரத்தம் எல்லாமே அது மேல இந்த ரத்தம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது இந்த ரத்தம் யாரோடைய அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேம்புக்கு வர சொன்னால அவனுடைய ரத்தம்ன்றது நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம இந்த பாக்ஸை உடைக்கும் போது அவன் காலில் அடிபட்டிருக்கு, அதனாலதான் ரத்தம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவனை யாரோ இங்க இருந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ரத்தம் தான் இந்த பனியில செவுர் ஃபுல்லா இருந்தது. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்ணிருக்காங்க. சோ இவன் கூட இன்னொருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க யாரு
அது மட்டும் இல்லாம இந்த பெட்டியில இந்த பொருள் எடுக்க தான் இவ்வளவு போராட்டம். அப்படி இந்த பெட்டியில என்ன பொருள் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு இந்த விஷயத்த அந்த FBI இருந்து வந்தால அவங்ககிட்ட சொல்ல அவனா ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா நான் இவ்வளவு பெரிய விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ அசால்ட்டா ஓகே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப ஆல்ரெடி இந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் இவன் என்ன சொல்றேன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல இருந்து போன் வந்திருக்கு. இதை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அதை ஏன்டா முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. சரி சரி ஓகே ஓகே முறைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்க இதே சமயம் இவங்க ஒரு குழி வழியா தானே வந்தாங்க. அந்த குழி வந்து இந்த பனி புயலால முடிக்குது. இப்ப இவங்களால இங்க இருந்து எப்படி வெளியே போறதுன்னு தெரியல. அப்பதான் இந்த ராபர்ட் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த காலத்து பிளைட்ல எல்லாம் வந்துட்டு இந்த முன்னாடி வந்து எமர்ஜென்சிக்காக சப்போஸ் இந்த மாதிரி டோர் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா முன்னாடி டாப்ல வந்துட்டு ஒரு சின்ன டோர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து நார்மலா ஓபன் பண்ண முடியாது. அது வந்து கரண்ட் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிட்டு டக்குன்னு வெடிச்சிருமா, அதனால வந்து அந்த டோர் ஓப்பன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல திருவாங்க அது போய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அதுக்கான ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்துருப்பாங்களா, அந்த சுவிட்சை ஆன் பண்ண அது ஓப்பனே ஆகல. என்னன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல கரண்ட் இல்லைல்ல அந்த சுவிட்சே வேலை செய்யலாம். அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அவங்க கையில ஒரு சேட்டலைட் போன் இருக்கு, இதுல இருக்கக்கூடிய ஒயரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயரை அந்த சுவிட்ச் போர்டோட கனெக்ட் பண்ணா டக்குன்னு கரண்ட் சப்ளை ஆகி வெடிச்சு அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். சரின்னு சொல்லி இவங்க வெளியே வந்துடுறாங்க. இவங்க ஒரு வண்டியில வந்தாங்களா அந்த வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப எப்படியா ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்களுடைய பேஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா அந்த டீமுமே கிளம்பிட்டு இருக்கு. என்னடான்ட்டு விசாரிச்சா இப்போ ஒரு புயல் வேற வந்துட்டு இருக்குல்ல அதோட தீவிரம் அதிகமா இருக்காமா. ஸோ அதனால எந்தவித உயிர் சேதமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாருமே கிளம்ப சொல்லி ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நீ போன விஷயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க அப்பதான் ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெட் பாடி கிடைச்சதுல அவன் கூட இன்னொருத்தன் இருந்தால அவனை பத்தின டீட்டெயில் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்க எல்லா கேம்புக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டெட் பாடி கிடைச்சதுல அதுக்கு முத நாள் இங்க இருந்து கிளம்புன ஃபிளைட்டோட டீட்டெயில செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல போட்டா அந்த டீட்டெயில் மட்டும் காணும். இதை பார்த்த ஹெடனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னன்னா அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இங்க எல்லாமே இருக்கு, அவனுக்கே தெரியாம யாரோ டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட கையில வேற அடிபட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பக்கம் வந்தா அவரை செக் பண்ணி பாக்குறாரு. அதுல என்னன்னா 2 விரல் மட்டும் ரொம்ப அழுகுன மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஊசி எல்லாம் வச்சு குத்தி பாக்குறாங்க, ஒண்ணுமே உணர்ச்சி இல்லாம இருக்கு. நம்ம ஹீரோன் கிட்ட கேக்குறாரு என்னமா கொஞ்சம் கூட வலிக்கலையா, ஒரு சொரணை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லலாம். அப்பதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த விரல் 2 செத்து போயிடுச்சாமா. ஸோ உடனடியா இதை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்படி ஒருவேளை ரிமூவ் பண்ணல அப்படின்னா அதனுடைய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கை ஃபுல்லா பரவில அப்புறம் கையை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த 2 விரலை மட்டும் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டி எடுக்க பர்மிஷன் கொடுக்க இப்ப அந்த 2 விரலையும் வெட்டி எடுத்துறாங்க. இப்ப 2 விரல் வேற இல்லையா, ஹீரோயினால ஒரு பட்டன் கூட ஒழுங்கா போட முடியல. இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்க ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாங்க. அங்க இருக்க பொருளெல்லாம் தள்ளி விட்டு ஒரு மாதிரி நடந்துக்க இப்போ அந்த இடத்துக்கு ராபர்ட் வர அவன் என்ன சொல்றான்னா சரி விடு இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும், போனது தானே அதை விட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கேன். அப்பதான் என்னன்னா இவனுக்குள்ள ஒரு சில டவுட் இருக்கு, நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கறேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஆரம்பத்துல இருந்தே இவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி டவுட்டாவே இருப்பாங்க. இவன் உண்மையாலுமே போலீஸ் தானா அப்படின்ற மாதிரி சில கேள்வி எல்லாம் டவுட்ஸ்லேயே கேட்டிருப்பாங்க. அதனால இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா இதை கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆரம்பத்துல இருந்தே என்ன சந்தேகமாவே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா அப்பப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து மாடியில இருந்து யாரோ விழுற மாதிரி இப்படி எல்லாம் இல்லூஷன் வந்துட்டு போகும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது எதனால அப்படின்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் அட்டன் பண்ணும்போது இவங்க கூட இருந்தவங்களையே நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் யாரையுமே எடுத்தோடனே நம்ப மாட்டேங்கிறாங்க, ஒரு சந்தேகத்தோடய பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்த நம்ம ராபர்ட்ட சொல்ல அவன் என்ன சொல்றான்னா எம்மா நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லம்மா, நான் ரொம்ப நல்ல பையன், உண்மையிலுமே நான் போலீஸ்ல இருந்தா வந்திருக்கேன், அப்படிலாம் சந்தேகப்படாத. ஒருவேளை எனக்கு உன்னை பத்தி ஏதாவது சொல்லணும் இல்லை உன்னை ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா டக்கு நான் பண்ணிடுவேன், இப்படிலாம் நான் வந்துட்டு கூட இருந்தே குழி பறிக்க மாட்டேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஹீரோயின் இதை கேட்டு சாரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவன் போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பட்டன்லாம் போட்டு விடுறான். அப்படி போட்டுட்டே இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களா இந்த டெட் பாடி கூட இன்னொருத்தர் இருந்திருப்பான், ஸோ அவன் யாரு எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேட சொல்லியிருப்பான்ல. இப்போ அவன் வந்து இதே கேம்ப்ல தான் இருப்பான், இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஒரு ரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல சரின்னு சொல்லி இப்போ அவனை பக்கத்துக்கு அங்க போறாங்க. இப்போ அவங்க கிட்ட போயிட்டு என்ன கேட்கறாங்க அப்படின்னா நீ தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அந்த ஃபிளைட்டுக்குள்ள என்ன எடுத்தீங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட கேட்க அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா இவன் அதுக்கப்புறம் இந்த செத்து போயிட்டான்ல டெட்
பின்னாடியே கிடைச்சாலும் அவனும் என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா இந்த ஃபிளைட்டை தோண்டி ஒரு வழியா உள்ள போயிட்டு இந்த என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் வந்துட்டு ஒரு பெரிய இரும்பு பெட்டி நல்லா லாக்லாம் போட்டு இருக்கு. அதை என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடியே கிடைச்சாலும் அவன் என்ன பண்ணிருக்கானா அதை வந்து உடைக்க ட்ரை பண்ணிருக்கான். அப்படி உடைக்கும் போதுதான் அவன் காலில் வந்துட்டு அடிபட்டிருக்கும். ரத்தம் நிறைய போனதுனால இவனுங்க ஹெல்ப்புக்கு இன்னொருத்தனை கூப்பிட்டுருக்கானுங்க. அதே சமயம் வந்தவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா பெட்டி உடைக்க ட்ரை பண்ணாலும் அந்த பெட்டியை உடைச்சு அதுக்குள்ள இந்த பொருளை எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, சரி அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப அவன் பேரு சொல்லலான்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா யாரோ கதை ஓபன் பண்ணுவாங்களா, இவன் புடிங்க அடிச்சு அங்க இருந்து ஓடிடுவான். கதை ஓபன் பண்ணி உள்ள வந்தது டாக்டர் தான். உடனே நம்ம ஹீரோயின் பின்னாடி தொத்திட்டு போறாங்க. டே நில்றா, ஓடாதரா, ஒழுங்கா சொல்லிட்டு போடா, நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாத நான் இருக்கேன், என்கிட்ட வா, ஓடாதன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வரதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கும், அதை சாத்தி விட்டாரா. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த கண்ணாடி வெளியே சொல்லிட்டு இருக்காங்க, ஏய் போகாத, என்கிட்ட வந்துரு, நான் சொல்றது கேளு, வெளியே போகாதான்னு சொல்லிட்டு இருக்க. அவன் அங்க இருக்க சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கரெக்டா அந்த கொலகாரம் வந்துடுறான். என்னன்னா நம்ம ஹீரோயின் கொலை பண்ண ட்ரை பண்ணலாம் அவனே தான். சோ அவனா நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவனை கழுத்து போட்டுறான். இதை பார்த்தா ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு இரும்பு லாடு எடுத்து அவன் தலையில ஊங்கி உருளடி அவன் அவள் தான் அப்படியே கொலாப் சைக்கிள் வந்துடுறான். கண் முழிச்சு பார்த்தா அவனை கட்டி வச்சிருக்காங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பு இழுப்பால ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம டாக்டர் தேடி வரும்போது அவன் கையும் காலையும் கட்டி வச்சிரும்போது கூட வாய் எடுக்கல. அவன் என்ன கேட்கறான்னா ஹீரோனோட கையை பார்த்துட்டு என்ன போன டைம் பார்த்தப்ப 10 விரல் இருந்துச்சு, என்ன 2 விரல காணும், என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க. இது கேட்ட ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, அப்படியே கோவத்துல பக்கத்துல இந்த கட்டிங் பிளேட் எடுத்து அந்த இவன் விரல்ல வச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லி இல்லையா கட் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட கேட்க, ஒழுங்கா அந்த ஃபிளைட்ல இருந்து எடுத்த பொருளை எங்க வச்சிருக்கான்னு சொல்லி இல்லையா கட் பண்ணிடுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. அப்ப அவன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி என்னோட ரூம்ல தான் இருக்கு, போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. திரும்ப வந்து பார்த்தா அவனை கட்டி வச்ச இந்த இடத்துல ஆளை காணும், எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா நம்ம பைலட் எல்ஃபி அவனை யாரும் குத்தி போட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ராபர்ட் அவன் கையில இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட வந்திருக்கான். இதை பார்த்தா ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு, என்னன்னா ஒருவேளை இவன் தான் அவனை தப்பிக்க வச்சுட்டு இவன் ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல ஒரு சந்தேகப்பட, இவனா இல்ல நான் பார்க்கும்போது அவன் அடிப்பட்டு கிடந்தாதான் போயிட்டு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி சந்தேகத்தை காட்டாம அந்த டெல்ஃபிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த புயல் வந்துட்டு இருக்குல்ல, அது வந்துட்டு இவங்க எதிர்பார்த்த சமயத்தை விட வேகமா வந்துட்டு இருக்காமா. அதனால இங்க இருக்கவங்களாம் அவசர அவசரமா ஃபிளைட்ல ஏறிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினால அந்த பொருள் எடுக்காம எப்படி வர முடியும். இது மட்டும் இல்லாம டெல்ஃபிக்கு வேற அடிபட்டு இருக்கா, அவனை எப்படியே விட்டுலாம் வர முடியாது, நீங்க முதல்ல கிளம்புங்க நாங்க அப்புறமா வரோம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ராபர்ட் டெல்ஃபி 3 பேரை விட்டுட்டு அந்த ஃபிளைட் அங்க இருந்து கிளம்பிடுது. மத்தவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ அந்த ஃபிளைட் கிளம்பின கொஞ்ச நேரத்திலே இன்னொரு பக்கம் பாக்குறாங்க, என்னன்னா இந்த கொலகாரம் ஒரு ஃபிளைட்ல தப்பிச்சு போறதுக்கு பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, ஹீரோயினும் ராபர்ட்டும் அவனை துரத்திக்கிட்டு அந்த ஃபிளைட்ல போய் பார்த்தான். அவனை காணும், வெறும் ஃபிளைட் மட்டும் தான் இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் அப்படியே நைஸா கேம்புக்குள்ள வந்துட்டு இருக்கான். என்ன பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த ராபர்ட்டையும் ஹீரோயினும் வெளியே வர வச்சுட்டு எப்படியாவது இவங்க புயல்ல சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேம்புக்குள்ள வந்து லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோயினும் ராபர்ட்டும் பின்னாடியே துரத்திட்டு வர அந்த கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கம்பியில தான் இவங்க கை வச்சு வரணும். ஸோ அதை பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவனை பிடிச்சிடறாங்க. அவனுடைய பெல்ட் மாதிரி ஒன்று போட்டிருப்பான் இடுப்புல, அதை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. அந்த சமயம் புயல் அதிகமா அடிக்கும் போது அந்த புயல் அவன் பறந்து போயிடறான். அவள் தான் இப்போ இங்க நடந்த கொலையெல்லாம் இவன் தான் பண்ணா. ஓகே, இவன் எதுக்காக பண்ணான் அப்படின்னா அந்த ஃபிளைட்ல இருந்து எடுத்த பொருளுக்காக. ஸோ அது என்னடான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தான். அதுல வந்துட்டு நிறைய கேண்டியா இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின்கா இந்த முட்டாய் கடை இவ்வளவு கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் ராபர்ட் ஒரு விஷயத்த சொல்றான், என்னன்னா கண்டிப்பா இதுக்காக இருக்காது, இதுல வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கும். இந்த கொலையில சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆள் இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்தாங்களா, அவன் இதுல இருந்து பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளார முட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கணும், நம்ம பார்த்து ஏமாறணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, சரி ஓகே அப்பனா அந்த பொருள் எங்க, எடுத்த பொருள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து கிளம்புறாங்களா ஃபிளைட். அதுக்குள்ள வந்துட்டு ஏதாவது சம்பந்தம் இல்லாம பொருள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டா, இல்லையே எல்லாமே செக் பண்ணி தானே எடுத்து வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே எடுத்துட்டு போயிட்டீங்களா அப்படிங்கிறப்போ T-27 தவிர எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த T-27 என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பற்றி செக் பண்றாங்க. T-27 அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோயின் ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டெட் பாடி இங்கே தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அதுதான் மாச்சூரில் போயிட்டு செக் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் வித்தியாசமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் அப்போதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு காலில் மட்டும்தான் தையல் இருந்திருக்கும், ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த டெட் பாடியில் வயிறு ஃபுல்லாக தையலாக இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது தான் அப்போதான் என்னன்னா நம்ம ஹீரோயின் தற்செயல அவங்க கையை பார்க்குறாங்க, ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அந்த உடம்புல போட்டிருக்க தையலும் நம்ம ஹீரோயினோட கையை வெட்டி எடுத்தப்போ போட்ட தையலும் ஒரே மாதிரி இருக்கு. இதனால கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம டாக்டர் மேலே சந்தேகப்பட்டு அந்த வயிற்றுல இந்த தையில வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. இப்போ அந்த வயிற்றுக்குள்ள கவர் போட்டு ஏதோ கட்டி கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒவ்வொரு கட்டாய் எடுத்து பிரிச்சு கையில கொட்டி பாக்குறாங்க. ஃபுல்லா வைரக்கல். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வாயடிச்சு போயிடுறாங்க. அட பாவிகளா, இதை எடுக்க விட இவ்வளவு இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி
பார்த்துக்கிட்டே இருக்க கரெக்டாக அந்த நேரம் டாக்டர் அதெல்லாம் சுத்தமான வைரம் பார்த்து பத்திரமா வச்சிரு அப்படின்ற மாதிரி சொன்ன. இப்போதான் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீயா அப்படின்ற மாதிரி. என்னன்னா இவ்வளோ நேரம் இங்கே நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த டாக்டர் தான். என்னன்னா இந்த வைரத்தை அடிக்க தான் ஒருவேளை இங்கே யாருக்கா தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு போயிடும். ஸோ அது அரசாங்கத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவன் வந்துட்டு இந்த வைரத்தை அடிக்க பிளானே போட்டிருக்கான். அப்போதான் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன் டாக்டர் இந்த மாதிரி பண்ணீங்க, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க. அப்பதான் இவன் என்ன சொல்றேன்னா, இவன் வந்து படிச்சது டாக்டருக்கு, ஆனா இவனுடைய எய்மே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி தானே. ஆனா என்னன்னா இவங்களோட டீம்ல சேர்ந்துக்கிட்டு இந்த சின்ன சின்ன காயத்துக்கு தையல் போடுறது, பிளாஸ்டிக் குத்தனா எடுத்து விடுறது, இந்த மாதிரி பண்றது இவனுக்கு பிடிக்கல. அப்பதான் ஒரு நாள் வந்துட்டு இந்த ஃபிளைட்ல இந்த பொட்டியை உடைக்கும் போது அந்த காலில் அடிபட்டிருக்கும்ல, ஸோ அதுக்காக இந்த டாக்டரை வர சொல்லியிருப்பாங்க. இந்த டாக்டருமே அங்க போயிருப்பான். ஆனா இவனுக்கு இந்த வைரத்தை பார்த்தோன்னே மனசு மாறி இருக்கும். என்னன்னா இந்த வேலையை விட்டுட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு இந்த வைரத்தை எடுத்துட்டு வந்திருப்பான். அதே சமயம் இவனுக்கு அசிஸ்டண்டா ஒருத்தர் இருந்திருப்பான், அவன் தான் அந்த கொலகாரன் சேக்க. ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவனுக்கு 2 பேரும் இந்த வைரத்தை பார்த்துட்டானுங்க, பிளானை போட்டு எடுத்துட்டானுங்க. இதை இங்க இருந்து கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் முன்னாடி கொண்டு போக முடியாது. ஸோ அதனால புயல் காரணமா எல்லாரும் இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இவனுக்கு தனி விமானம் மூலியமா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டிருக்கானுங்க. அது வரைக்கும் இந்த வைரத்தை மறைச்சு வைக்கிறதுக்கு பொருள் வேணும், இடமும் வேணும். அப்பதான் என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா இந்த பொருளை கண்டுபிடிச்ச 4 பேத்துல ஒருத்தனை போட்டு தள்ளியிருக்கானுங்க. ஸோ அவன் ஏதோ யாருக்கிட்டையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பான் போல இருக்க, அவனை போட்டு தள்ளிட்டான். இந்த வைரத்தை மறைச்சு வைக்கணும்ல, அதனால அந்த டெட் பாடி உடம்புல இந்த வைரத்தை வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த பாடி இங்க இருந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க, மீதி எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பா மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இவ்வளவு நாள் அந்த பாடிக்குள்ள வச்சிருந்தானுங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல என்ன, நம்ம ஹீரோயின் கண்டிப்பா இந்த வைரத்தை அந்த டாக்டர் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு இந்த லைஃப் வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு, இதுக்கு மேல இந்த வைர விஷயமும் தெரிஞ்சுது அப்படின்னா என் மான மரியாதைலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணிடுறானா, வெளியே புயல் காத்து வீசிட்டு இருக்கலாம், அப்படியே கதை திறந்து வெளியே போய் நிற்பானா, அவ்வளவுதான் புயல் அடிச்சிட்டு போயிடும் அவனும் மறுகையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இந்த கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலுமே இவங்க இங்க இருந்து போக முடியாது, அடுத்த பேட்ச் வர வரைக்கும் இவங்க இங்க தான் இருந்தாகணும். அது வரதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும் இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோயின், ராபர்ட், டெல்ஃபி 3 பேர் தான் இந்த இடத்துல இருக்காங்க. அவங்களால இங்க இருந்து போக முடியாது, அடுத்த பேட்ச் வர வரைக்கும் இங்க தான் இருக்கணும். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னா இந்த வேலை வேணான்ற மாதிரி தான் தோணுது. ஸோ என்னன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போறது தான் பிடிச்சிருக்கு. அதனால எப்படியும் 6 மாசத்துக்கு கழிச்சு தான் இங்க இருந்து போக போறோம். போகும்போது இந்த வேலை இல்லாம ஒரு சாதாரண மனுஷன் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டெல்ஃபிக்குமே வயிற்றுல குத்துப்பட்டிருந்தால கொஞ்ச நாள்லயே அவங்க காயமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டே வருது. ஸோ அதுக்கப்புறம் புயல்லாம் நின்றுச்சு. நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு நாள் காலையில எழுந்துச்சு வெளியே வந்து பாக்குறாங்க, புயல்லாம் எதுவுமே இல்லாம அப்படியே அமைதியா இருக்கு. இவங்களுக்கு மட்டுமே தனியா ஒரு பூமி, அந்த பூமியில இவங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி. ஸோ இப்படியே ஒரு ஃபீல் குட்டோட இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. திரும்ப ஒரு நல்ல படத்தோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.